எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் அசம்பிள் ஆயிட்டோம். ஐபிஎல் டாப் அப் 2 பேர் ரெட்ல வந்திருக்காங்க. ஆர்சிபி பத்தி பேச போறாங்களான்னு கேட்போம். அவங்க 2 பேருமே, இந்த முதலாளியும் மட்டையும். பண்ணையார் லாகுல் வரலை. இப்போ வந்து இந்த ஐபிஎல் நியூஸ் என்ன அப்படின்னா, முக்கியமானது அந்த ஆக்ஷன் எப்போ நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ரிட்டன்ஷன்ஸ் வந்து நவம்பர் 15 டெட்லைன் சொல்லியிருக்காங்க. ஆக்ஷன் வந்து அந்த 13 to 15 அந்த டைம்ல சொல்லியிருக்காங்க. இப்போ எல்லாருமே வந்து ரிட்டன்ஷன் மோடு யார் என்னன்னு தான் பேசிட்டு இருக்காங்க. நம்மளும் அதுதான் பேச போறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நிறைய கேப்டன்ஸ் சேஞ்ச் ஆக போறாங்க. அதை பத்தி பேசி ஆரம்பிப்போம். இதுல ஷுவரா மாற போறது அப்படின்னு சில பேர் இருக்காங்க. அது யார் யாரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணலாம். இதுல இட்ஸ் ஆல் எண்ட் ஆஃப் தி டே வந்தா அஃபிஷியலா வந்தா தான் அஃபிஷியல் நியூஸ், இல்லாட்டி இது டிஸ்கஷன் தான், மீடியா ரிப்போர்ட்ஸ் தான். ஃபர்ஸ்ட் வந்து இதுல சஞ்சு சாம்சன் அப்படின்னு ஒரு பிளேயர் சொல்லி போட்டாங்க. அவர் எப்படியும் வெளியே தான் போறாரு அப்படிங்கிறாங்க. இப்படி வெளியே போயிட்டா ஆர்ஆருக்கு வந்து புது கேப்டன் அப்படின்னு சொல்றதை விட ரியான் பராக கேப்டன் ஆக்கணும் அப்படின்னு ஆரம்பிச்சனால தான், இந்த பஞ்சாயத்தினால தான் அவர் வெளியவே போறாரு அப்படின்னு இதை சொல்லலாம். இது ஒன்று. இதை பத்தி பேசுங்க, அப்படியே நான் அடுத்த கேப்டனுக்கு வரேன். ஏன் ஜெய்ஸ்வால் கேப்டன் ஆகக்கூடாதா? அதுதான் அவரும் அவரும் கேட்கறாரு. தாராளமா ஆகலாம். அவர் ரீசன்ட் பேட்டியில வேற அதான் சொல்லியிருக்காரு. வேற லீடர்ஷிப் குவாலிட்டிஸ்லாம் இம்ப்ரூவ் பண்றனால சொல்லியிருக்காரு. பட் இப்பயா அப்படின்னு தெரியல. பட் அதான் ஐ திங்க் ஆனா பராக் தான் கேப்டன் ஆவாங்க. ஏன்னா ஜெய்ஸ்வாலுக்கு ஒண்ணுமே எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே கிடையாது. எதுவுமே இது வரைக்கும் கேப்டன்சி பண்ணது கிடையாது. ஏன்னா அவர் விளையாடுற லெவல் எல்லாமே ஹையர் லெவல். அவரு லைக் அண்டர் 19 விளையாடும் போது ஹி வாஸ் வெரி யங். 16 லைக் 21 அந்த இது வரும்போது ரொம்ப யங்ஸ்டராகவே இருந்திருக்காரு. எதுவுமே வந்து ஒரு லீடர்ஷிப் இதுவாக இருந்தது இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. பராக் ஹேட் எக்ஸ்பீரியன்ஸ். லாஸ்ட் 3 மேட்ச் கேப்டன்சி பண்ணார். சாம்சன் எப்பப்பெல்லாம் வெளியே போனாரோ நேச்சுரலா அவர் தான் பண்ணாரு. ஸோ நேச்சுரலி சாம்சன் கண்டிப்பா வெளியே போனப்பே ஜெய்ஸ்வால் கொடுத்துருக்கலாம்ல. அதான் அப்பயே கொடுத்துருக்கலாமேன்றேன். இல்லையே, ஏன் கொடுக்கலங்கிற அதுல உள்கூத்து இருக்குல்ல. அப்ப கேப்டன் அவர் அசாம் ஒரு ரஞ்சி டிராஃபி அவ்வளவு வருஷம் பண்ணிருக்காரு கேப்டன்சி. அதனால அவர் தான் நேச்சுரலி எல்லாரும் வந்து கால்ல விழுகுறாங்க. கவாத்தியில மேட்ச் நடந்தா அவர் கால்ல எல்லாம் வந்து விழுகுறாங்க. அது அவர் பண்ணாரா இல்லன்னு தெரியல. அதுக்கு வந்து நான் போன வருஷம் இந்த வருஷம் ஆரம்பத்துல ஜிஎஸ்எல் ட்ரோஃபி வந்து ஷோல்டர் இன்ஜுரி ரிகவர் ஆனது பிறகு அவர் தான் கேப்டன்சி பண்ணாரு ஃபுல்லாவே. ஸோ அது ஒன்னும் நோட்டபிள் தான். ஸோ மட்டும் சொல்ற மாதிரி ஜெய்ஸ்வாலோட கம்பேர் பண்றப்ப இவருக்கு கண்டிப்பா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஓகே, வெளியில இருந்து யாரும் எடுத்து கேப்டன் ஆகுற மாதிரிலாம் யாரும் கிடையாதா? வெளியே இருந்து யாரும் எடுங்க, ஆனா வந்து கேப்டன் பராக் தான் அப்படின்ட்டீங்க. சரி, ஓகே. அப்படியே நான் வந்து கோல்கட்டா நைட் ரைடர்ஸ்க்கு போறேன். அவங்க வந்து நாங்க சஞ்சுவை எடுத்து கேப்டனா போடுவோம் அப்படின்னு கூட ஒரு லைன் ஆஃப் தாட் இருக்கலாம். பட் அவங்களுடைய அஜிங்கியா ரஹானே ஐ டோன்ட் திங்க் இஸ் லைக்லி டு லீட் த சைடு இந்த வருஷம். மட்டும் நீ என்ன நினைக்கிற? கண்டிப்பா அஜிங்கியா ரஹானே கஷ்டம் தான். அவர் ஆக்சுவலா போன தடவை பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் he didn't do very bad. நான் ரொம்ப நல்லாலாம் பண்ணாம இல்ல. பட் ஆனா அதே தான் நான் எப்பவுமே சொல்றேன். நீ ராகுல் திரிபாதி, தீபக் கூட, விஜய் சங்கர் கம்பேர் பண்ணா he didn't do very bad தான். பட் அந்த அவரோட இதுக்கு கொஞ்சம் கம்மி தானே. இல்லடா, பட் என்னன்னா அவங்க மெயின் ப்ராப்ளம் வந்து எல்லாரும் அவர் விளையாடுறதுனால எல்லாரோட பொசிஷனும் கொஞ்சம் சேஞ்ச் ஆச்சு. லைக் ரகுவன்சி டாப் ஆர்டர் விளையாடாம கீழே வந்தது. அது மாதிரி ஒருத்தர் பொசிஷன் போனது தான் ப்ராப்ளம். அதால தான். அண்ட் லாஸ்ட் டைம் சிஎஸ்கேக்கு ஆக்சிலரேட் பண்ண மாதிரி கொஞ்சம் ஆக்சிலரேட் பண்ணல. நியூ பால்ல கொஞ்சம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்லோ பண்ணிட்டாரு. அட்லீஸ்ட் சிஎஸ்கேக்கு அவுட் ஆயிட்டாரு. இதுல அவுட் ஆக வேற இல்லை. அதனால ரிங்கு சிங் இவங்களோட என்ட்ரி எல்லாமே கொஞ்சம் லேட்டா வந்துச்சு. அதை வந்து ஆக்சுவலா கொஞ்சம் ரெக்டிஃபை பண்ணாங்க அதுக்கப்புறம் செகண்ட் ஆஃப் த சீசன். பட் அதுக்குள்ள முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி இது பண்ண முடியாது. வெற்றி மியூட்ல இருக்கு. நம்ம வந்து ப்ரீ ஐபிஎல் வந்து நம்ம அது ப்ரிவியூ பண்றப்ப வந்து கேகேஆர் கேப்டன் வந்து வெங்கடேஷ் தான் கேப்டனா இருப்பாரு, இவ்வளவு கூட திருப்பி வாங்கியிருப்பாங்க, ரஹானேக்கு வந்து ஸ்குவாட்ல இடமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி அப்படின்னு. இப்ப அவர் கேப்டனால தான் அவர் ஸ்குவாட்ல இருந்தாரு. இது வந்து நம்ம அந்த வைஸ் கேப்டன் கதை மாதிரி தான். சோ ஒருவேளை நம்ம சொன்னோம் கேப்டனா இருக்கனால தான் பிளேன் லெவல்ல இருக்கான்னு நம்ம அப்பயும் சொன்னோம். அது பட் he scored around 400 runs 140 plus strike rateல பண்ணாரு. இட்ஸ் நாட் பேட். பட் அந்த பொசிஷன்லயும் சேஞ்ச் தான். அவங்க அதனால கொஞ்சம் அவங்க கடைசியில் திரும்ப நரேன்லாம் கீழே கொண்டு போனது அது இதுவாகல, அவ்வளவுதான். சோ இப்போ யாரு கேப்டன் ஆவாங்க அப்போ அத சொல்லுங்க. யாரும் இல்ல. வெளிய இருந்து கேப்டன் ஒரு டாஸ்க் பண்ணும்லடா, வெளிய இருந்து வந்தாதானா? இல்லனா வந்து இவங்க வந்து ட்ரை பண்ணாங்களே, நரேன்லாம் கேப்டன் கொடுத்தாங்களே, அது பண்ண மாட்டாரா? ரசல்லாம் பண்ண மாட்டாரா? இத்தனை நாள் இருந்திருக்காரு, உழைச்சிருக்காரு கேகேஆருக்கு. அவரு திடீர்னு கேப்டன் ஆயிட்டு அப்புறம் இன்ஜுரி ஆயிட்டாருன்னா அவரெல்லாம் இப்ப இன்ஜுரி ஆயிடுச்சு நம்ப முடியாது. நரேன் வந்து மேபி அவரு பண்ணாருன்னு நினைக்கிறேன்ல, துபாய் லீக்ல பண்ணாரா, ILT20ல பண்ணாரு, குடுக்கறப்ப டிக்ளைன் பண்ணாருன்னு நினைக்கிறேன். ஐ டிடன்ட் வாண்ட் டு பி கேப்டன் ஐபிஎல் சொன்ன மாதிரி எனக்கு தெரியல.
இப்ப ரொம்ப கரெக்ட்லி அவர் எனக்கு ஐபிஎல் கேப்டன்ஷிப் வேணாம் தான் சொல்லியிருக்காரு. அது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லி ஏதோ வேணாம் சொன்னார். சோ அதனால திருப்பி கொடுத்தா பண்ணுவாரான்னு தெரியல. டாப் பிளேயர் அப்படின்னா அங்க யாரு? ரிங்கு சிங் தான் ஓரளவுக்கு டாப் இந்தியன் பிளேயர். ஹர்ஷித் ராணா இருக்காரு. அதான் நான் யோசிச்சேன், ஹர்ஷித் ராணா வந்து கேப்டன் ஆகல, இல்ல இன்னொருத்தர் வந்து நான் ஓப்பனிங் கூட போறதுக்கு ரெடினாரு, ரமன்தீப் சிங். அதெல்லாம் விடுங்க. ஆனா எனக்கு இப்ப கேகேஆர் வந்து அவங்க கோச்சும் அனௌன்ஸ் பண்ணாம இருக்காங்க, கேப்டனும் வந்து என்ன பண்ணி ஐம் ஷூர் தே ஹேவ் பிளான்ஸ் இன் பிளேஸ். பட் நமக்கு வந்து அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கு. ஸோ அப்படியே வில் மூவ் ஆன். மூவிங் ஆன், பேட் கமின்ஸ் வந்து அந்த பேக் இன்ஜுரி சீம்ஸ் வெரி சீரியஸ். ஆஷஸ்க்கு வந்து ரிகவர் ஆகி வருவாரா என்னன்னு தெரியல. வருவார் மேபி செகண்ட் ஹாஃப். பட் அதுக்கப்புறம் T20 வேர்ல்ட் கப் வி டோன்ட் நோ. ஐபிஎல்க்கு வந்து அவர் ரிஸ்க் எடுத்துலாம் வருவாரான்னு எனக்கு ஷுவராக தெரியல. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ SRH ஆல்சோ மே ஹேவ் அ நியூ கேப்டன், மோஸ்ட் லைக்லி அபிஷேக் சர்மா தான் அப்படின்னு நம்ம பேசணும். அதில் ஏதாவது மாற்று கருத்து இருக்கா உங்களுக்கு? அபிஷேக் சர்மா, நிதிஷ் ரெட்டி கொஞ்சம் கேப்டன்சி பண்ணியிருக்காரு லோக்கல் T20 லீக்ல. அவரும் ஒரு இது செகண்ட் சாய்ஸ் என்ன பொறுத்த வரைக்கும் டிராவிஸ் ஹெட்டா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கிளாசன் கூட அப்படியா? ஐ ஃபீல் கிளாசன் பெட்டர் சாய்ஸ். கிளாசன் வந்து வேற டீமுக்கு இதுல எல்லாம் உட்கார்ந்துருக்காரு, கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜி வைஸ். உட்கார்ந்த டீம்ல அவர் கேப்டனா இல்லப்பா, மார்க்ரம் எடுத்து அவரை கேப்டனா போட்டாங்க. அதான், பட் அவங்க கேப்டன்சி கிளாசன் இருப்பாரான்னு நிறைய பேச்சு இருக்குல்ல, அவர் ரிலீஸ் பண்ற கூட வாய்ப்பு இருக்கு. நீங்களே வீடியோ போட்டுருக்கீங்க, கிளாசன் ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா கிளாசன் எல்லாம் வெளிய எல்லாம் பண்ண மாட்டாங்க. முதலாளியே வீடியோ போடுவாராம், முதலாளியே இது சொல்லுவாராம். சரி, இப்ப 4வது டீமுக்கு நான் வரேன். DC டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து அக்சர் பட்டேல் பாவம், அவர் வந்து எல்லாத்தையும் பண்ணிடுவார் கரெக்டா. ஆனா அவருக்கு வேணுங்கிற ரிசல்ட் அவருக்கு கிடைக்காது. போன வாட்டி ஐபிஎல்லையும் அவர் எல்லாத்தையும் பண்ணாரு, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி திங்ஸ் டிடன்ட் கோ ஹிஸ் வே. அவர் வந்து மே நாட் கண்டினியூஸ் கேப்டன் அப்படின்னும் இப்போ நம்ம பேசியிருக்கோம். இந்தியன் டீம்லையும் வந்து he didn't do much wrong, but he lost his vice captaincy through the course of இந்த சீசன், ஒயிட் பால் சீசன். ஸோ இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? டியூ டு KL ராகுல், அவரு மேபி அவர் இந்த தடவை வந்து டீம்ல செட்டில் ஆயிட்டேன், கேப்டன்சி பண்ண அவரு கொடுக்குறாங்களா? போன தடவை ரூமர்ஸா என்னன்னு தெரியல, அவரு கேப்டன்சி டிக்ளைன் பண்ணிட்டாருன்னு சொன்னாங்க. அதனாலதான் சார் போன தடவை அவர் குழந்தை பிறக்க போது ஃபுல்லா இல்ல, அவைலபிலிட்டி இஷ்யூஸ்லாம் இருந்தது, நிறைய பர்சனல் ஃப்ரண்ட்ல அவர் மே நாட் பி இன் ஃபுல் ஸ்பேஸ் டு அக்செப்ட் கேப்டன்சி. அவர் LSG ஓனர் பண்ணதுல அவர் இப்போதைக்கு கேப்டன்சி எல்லாம் வேணான்ற இதுல இருந்தாரு. இப்போ ஐ திங்க் மைண்ட் இஸ் கிளியர், நான் கேப்டன்சிக்கு ரெடின்னு சொல்லியிருக்கலாம். அதனால அப்படியே அவர் இருந்திருந்தாருன்னா ஆப்வியஸ் சாய்ஸ் வந்து KL ராகுல், எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ். பட் அக்சர் டிடன்ட் டு பேட். பட் இப்போ வந்து என்ன சொல்றேன்னா, கேப்டன்சி பதானி வந்து ரொம்ப ஹேண்ட்ஸ் ஆன் கோச் மாதிரி வெளியே இருந்து நல்லா சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஃபாலோ பண்ற மாதிரி தான். ஸோ ஓன் மேக் எ மச் டிஃபரன்ஸ். பட் ஆனால் அவங்களோட ஓன் இதுக்கு இப்போ அவர் மேபி மோர் கான்ஃபிடென்ட்டா இருப்பாரு கேப்டன்னா. அவர் குட் டிசிஷன்ஸ். இப்போ நம்ம நிறைய இதுல கேப்டன்சி பண்ணும் போதே அவர் KL ராகுல் கீப்பிங் பண்ணும் போதே பார்த்தோம், ஃபீல்டிங்லாம் நிறைய அவர் தான் இது பண்ணாரு, சேஞ்ச் பண்ணாரு அக்சர் பட்டேல் இருக்கும் போதே ஃபீல்ட்ல. ஸோ பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது. பட் KL ராகுல் would be a good option. முதலாளி என்ன நினைக்கிறீங்களா? அவங்க KL ராகுல் தான் தனியா மீட்டிங்லாம் பண்ணியிருக்காரு, போய் கை கொடுத்து வந்தாரு பிறந்த நாளைக்கு, இதெல்லாம் நிறைய பேச்சு இருக்கு. அது சும்மா ஒரு கர்டசி விசிட்டா இல்லையான்னு நமக்கு போகப்போதான் தெரியும். எல்லாம் நவம்பர் 15 வரைக்கும் தான், அதுக்குள்ள எல்லாம் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் மீட் பண்றத வச்சு இதெல்லாம் இந்த ஓனரை வச்சும் தான் மீட் பண்ணிட்டு வந்தாரு. சஞ்சீவ் எங்க வீட்டுல வச்சு சாதம் ஊத்து ரசம் ஊத்திட்டு இருந்த மாதிரிலாம் போட்டோ போட்டாங்க. கடைசியில வெளியே தான் வந்தாரு. மாதிரி வீட்டு விசிட் பண்ற மேட்டர்னா இன்னொரு மேட்டர் இருக்கு, எனக்கு இது அது டிஸ்கஷன்ல இருக்கு. ஹர்ஷித் ராணா வந்து மேட்சுக்கு முன்னாடி கம்பீர் வீட்டுக்கு எல்லாரும் டீம் பஸ்ல போனாங்களா? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. ஆனா இவர்தான் ஸ்குவாட்லயே இல்லையே, தனியா ஸ்பெஷல் இன்வைட் வந்திருக்கு. ஸோ இவர் வந்து கம்பீர் வீட்டுக்கு சாப்பிட போனாரு டீமோட சேர்ந்து. சாரி, டீமோட தனியா வந்தார். ஸோ அது பேசிக்கிறாங்க. ஸோ அதனால ஓனரையோ கோச்சையோ பார்க்கணும்னா அதுல இன்ஃபுளுன்ஸ் இருக்கலாம், காரணங்கள் இருக்கலாம். ஸோ நம்மளுக்கு போதான் தெரியாது. அது வந்து அது புரோட்டோகால் இருக்கும். லைக் டீம் பஸ்ல அந்த ஸ்குவாட்ல இருக்கவங்க தான் அங்க இருந்து வரணும்னு. சரி, மத்த ஓவரால் ஸ்குவாட்ல இருக்கிறதுனால இவர் சொல்லி அவரும் டெல்லி தானே, இஸ் லோக்கல் பர்சன் எண்ட் ஆஃப் தி டே. சோ யூ ஜாயின். ஓகே. இப்போ வந்து இதுக்கு வாங்க, என்ன வெற்றி? இல்ல இப்ப நம்ம முன்னாடியே வந்து பேசணும், எம்ஐக்கு வந்து ஸ்கையை ஏன் கேப்டன் ஆக்க மாட்டாங்க அப்படின்னு. ஹர்திக் பாண்டியா வந்ததுல இருந்து கப்பு வாங்கி கொடுக்கல, அவங்க எதிர்பார்த்த இது வரல. ஃபைனல் வரைக்கும் கொண்டு போயிட்டாரு. ஐ மீன் ஃபைனல் வரைக்கும் இல்ல, லாஸ்ட் 4 கொண்டு போயிட்டாரு. பட் will they give them one more chance, இல்ல ஸ்கையை கேப்டன் ஆக்க வர? அதுதான் ஆக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம சொன்னோம். இன்னொன்னு ட்விட்டர்ல பயங்கரமா போயிட்டு இருக்கு. அதுக்கு பண்ண இன்ஸ்டாகிராம் ஸ்டேட்டஸ் யாராச்சும் பாத்தீங்களான்னு தெரியல, அதை வச்சு போயிட்டு இருக்கு. மட்டும் நீ பாத்தியா?
அவர் வந்து ஒரு கார் போட்டுட்டு கார் ஃபுல்லா எல்லோல இருக்கு, அவர் ட்ரெஸ் ஏதோ எல்லோல இருக்கும், அவர் போட்டு எல்லோ பெரிய எல்லோ ஹார்ட் வேற போட்டு எல்லோவோ ஏதோ ஒன்று போட்டிருந்தாரு, ஐ லவ் எல்லோவோ ஏதோ ஒன்று மாதிரி போட்டிருந்தாரு. அதுக்கு வந்து கை கேப்டன் வராரு, ஹர்திக் வந்து சிஎஸ்கே வராருன்னு ஒரு குரூப் சுத்திட்டு இருக்கு. மட்டே ஃபீல் பண்ணுது. அதாவது எங்க போனாலும் சிஎஸ்கே கொண்டு வர மட்டே இந்த விஷயத்த பொறுத்துக்க முடியல. அந்த அளவுக்கு ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்கு ட்விட்டர்ல. பட் சூரியகுமார் எஸ் தேர் இஸ் a சான்ஸ். அது சான்ஸ், அது மோர் ஆஃப் இப்போ திடீர்னு ஐபிஎல் ஆரம்பிக்கும் போது அவர் மிஸ்ஸிங் ஒரு 4 மேட்சஸ் அப்படின்னு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தே வில் பி லைக் ஓகே மொத்தமாவே சூரியகுமார் ஏதோ கேப்டன் ஆகிக்கலாம் அப்படின்னு கூட பண்ணலாம், மூவ் அவே ஃப்ரம் இது அப்படின்னு பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணுவாங்களே தவிர அவர் ஃபிட்டா இருந்து விளையாடுறாரு ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்துன்னா இப்பதான் செட்டில் ஆயிருக்கு டீம், இப்போ திரும்ப இது பண்ணணுமா அப்படின்னு பார்ப்பாங்க. மேபி நெக்ஸ்ட் இயர் அதெல்லாம் பார்க்கலாம். இந்த வருஷம் ஒரு தடவை சான்ஸ் கொடுப்பாங்க தான் பாக்குறேன். சரி, பிருத்வி ஷா அதுக்கு வாங்க. கேப்டன்ஸ்லாம் இப்போதைக்கு இவ்வளவுதான். பிருத்வி ஷா பஞ்சாயத்துக்கு வாங்க. இப்போ ஒரு பெரிய 100 அடிச்சாரு, அடிச்சுட்டு டொமஸ்டிக் மேட்ச்ல 100 மட்டுமா அடிச்சாரு, முஷீர் கானே அடிக்க போனாரு. அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்த சாரி சொல்லிட்டாங்க, முஸ்தபா பாடிட்டாங்க 2 பேரும். அதை பத்தி சொல்லுங்க. பிருத்வி ஷா உள்ள இந்த வாட்டி போவாரோ அப்படின்னு தோணுது எனக்கு, ஒரு பச்சி சொல்லுது. போனாருன்னா எந்த டீம் போனா கரெக்டா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? சிஎஸ்கேன்னு சொல்லாதீங்க, வேற ஏதாவது சொல்லுங்க. டெல்லிக்கு போலாம். டெல்லிக்கு போலாம். அந்த டெல்லி ஓனர் வந்து ரொம்ப இதெல்லாம் சொல்லிட்டாரு, லைக் எவ்வளவுதான் சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசினாரு. ஸோ தெரியல அது போவாங்களான்னு. பட் டெல்லிக்கு தான் ஆக்சுவலா ஓப்பனர் தேவை. அவங்களும் ஜேஎஃப்எம் ஃபேஃப் எல்லாரும் டாப் 3ல ஒருத்தர் தேவை அட்லீஸ்ட் அவங்களுக்கு. ஸோ அது ஒரு நல்ல ஆப்ஷன் தான். எஸ்ஆர்ஹெச்ல மேபி பேக்கப் அந்த வெனியூக்கு சூட் ஆவாரு, பட் அந்த டீமுக்கு அவர் சூட் ஆக மாட்டாரு. அதே மாதிரி பாண்டிங் இஸ் வெரி ஃபாண்ட் ஆஃப் பிருத்வி ஷா. ஆமா, கடைசியா ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து டிராப் பண்றப்ப சொன்னாரு he has to do a lot of work இது பண்ணனும்னு. அவர்தான் வந்து இந்த அள்ளி வீசினாரா? அள்ளி வீசல, இதுக்கு மேல நாங்க எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொன்னாரு. இதுக்கு மேல அவர்தான் பண்ணணும்னாரு. இந்த மாதிரி பஞ்சாயத்து கூட சண்டை போட்டு. இன்னொன்னு கேகேஆருக்கு ஒரு ஓபனர் தேவை, ஆனா அந்த செட் ஆகுமான்னு தெரியல. அது கீப்பர் ஆப்ஷன் அது இருக்கு அவங்களுக்கு, அது ஓகே. வேற யார்? ராஜஸ்தான் ராயல்ஸ் சஞ்சு சாம்சன் ஸ்பாட் as a backup. ஆமா, அப்படிதான் பாக்குறாங்க பேக்கப்க்கு. பட் உள்ள வர்றதுக்கே சான்ஸ் தான் டெல்லியில தான் அதிகமா இருக்கு. ஆர்சிபி கூட போலாம், பட் உள்ள வர்றதுக்கு கஷ்டமா இருக்கும். பஞ்சாப்லயும் இப்ப இருக்கிறதுக்கு அவங்களுக்கு உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு கம்மியா இருக்கு. எல்லாம் பேக்கப் தான். டெல்லி தான் ஓப்பனா இருக்கு, அவ்வளவுதான். டெல்லி ஒண்ணுதான் ஓப்பனா இருக்க மாதிரி தெரியுது இப்போதைக்கு. பாப்போம் என்ன ஆகுதுன்னு. சரி, சிஎஸ்கேல என்ன ஓப்பனா இருக்கு பிரதர் சொல்லுங்க. ஓப்பனிங் ஸ்பாட் ஓப்பன் தான். ரித்ராஜ் வந்து நம்பர் 1 தான் வருவா அப்படின்ட்டாருன்னா உருள் படல் வெளியே உட்கார சொல்லியிருந்தா அவ்வளவுதான். மாத்ரே பிருத்விஷா 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருக்கிறாங்க இப்போதைக்கு. ஆமாடா, அப்ப பிருத்விஷா வெளியே தானே இருக்கணும். உருள் பட்டேல் வெளியேன்றா. ஓகே, உருள் பட்டேல்ல வெளியே வச்சு பிருத்விஷா ஓகே. அப்ப திருப்பி 4 மேட்ச் ஆடலன்னு டிராப் பண்ணுவாங்க. ஓகே, சான்ஸ். பட் ஆனா யாரும் வந்து பிட்டிங் வார் அதெல்லாம் இல்லை. அதுவும் இப்பவே வந்து இட்ஸ் நாட் ப்ரூவன். இன்னும் அவர் பெர்ஃபார்ம் பண்ணணும். இன்னும் ரஞ்சி ட்ரோஃபி எல்லாம் ரொம்ப கன்சிஸ்டண்டா ஒரு ஃபார்ம் காமிச்சாருன்னா they'll think about backup, அவ்வளவுதான். பாப்போம். ஆனா எனக்கு என்னமோ தோணுது, நல்லா வெயிட்லாம் குறைச்சிருக்காரு, பளிச்சுன்னு அடிக்கிறாரு, வந்துருவாரோ உள்ள அப்படின்னு தோணுது. பாப்போம். சரி, உள்ளதான் அப்படின்னு வந்துருவாருன்றத பேசும்போது நான் இன்னொன்னு சொல்றேன். மட்டும் நீ தான் சொன்ன இதை திருப்பி வந்து சாம்கரன் வச்சு ஏதோ போஸ்ட் போட்டிருக்காங்கன்னு சொல்லு, நீயே சொல்லு. இல்ல அதான் சிஎஸ்கே வந்து கமெண்ட்ஸ்ல அவங்க ட்விட்டர் லேண்டர்ல போட்டிருக்காங்க, சிஎஸ்கே சாம்கரன் வச்சு டேக் பண்ணுங்க அப்படி இப்படின்னு போட்டிருக்காங்க. நம்ம நிறைய ரிலீஸ் அப்படின்றத கிரிக் பஸ்ல வந்துச்சு இல்ல, அதுக்கு அப்படின்னு. பட் ஆனா எனக்கு ஒண்ணுன்னா எந்த அளவுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆஃப் ட்விட்டர் ஹேண்டிலுக்கு என்ன தெரியும், அவங்களுக்கு தெரியாது. அவங்க ஃபேன் இதை சப்போர்ட் பண்ணுவாங்க, அவ்வளவுதான். தவிர அது போறத பத்தி என்ன தெரியும். இப்படி கேட்டா கிரிக் பஸ் ஆர்டிகல் எழுதுறவருக்கு மட்டும் அந்த ஃபுல் கான்டாக்ட் தெரியுமா? கொஞ்சம் பின்னாடி இருந்து கொஞ்சம் ஏதாச்சும் ரூமர்ஸ் ஓரளவுக்கு இது இருக்கும். இட்ஸ் நாட் சம்திங் எல்லாம் சொல்றது ஒண்ணுமே இல்லாம எழுத மாட்டாங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு ரூமர்ஸ் கொஞ்சம் பின்னாடி பேக் டோர் ஸ்டாஃப்ல தெரியும். பட் ட்விட்டர்ல இருக்கிறவங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு ஒன்றும் பெருசா தெரியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். சரிப்பா, அதான் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். பட் நான் ஐ வில் ஸ்டாண்ட் வித் மை வேர்ட்ஸ். சிஎஸ்கே வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃப்ரம் வாட் ஐ ஹவ் சீன், இன்னும் அவங்க வந்து அந்த காலை எடுக்கல. அவங்க தே ஆர் பிஸி வித் அதர் திங்ஸ். அந்த காலை அவங்க எடுக்கும்போது they'll get closer to the auction தான் அவங்க எடுப்பாங்க. இன்னும் இந்த காலம் எடுக்கல. மற்ற எல்லாமே ஸ்பெகுலேஷன் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
ஷுவராக சொல்ல வேண்டியது வந்து தோனி கண்டிப்பாக விளையாடுவார். கான்வே கண்டிப்பாக வெளியே போகிறாரு. அந்த கால்லாம் அவங்க போன சீசன்லேயே எடுத்த கால் தான் இதெல்லாம். ரச்சினும் போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் தான் நான் ஃபீல் பண்ணுறேன். மற்றதெல்லாம் அந்த காலம் ஆனால் அவங்க எடுக்கவே இல்லை இன்னும். பத்திரானா கால், ரச்சின் காலோ இல்லை சாம் கரன் கால் அதெல்லாம் வந்து அவங்க எடுக்கவே இல்லை. இதெல்லாம் யார் இன்னும் எடுப்பா? டு தி ஆக்ஷன். இதெல்லாம் வந்து தலை தான் எடுப்பாரு. அதுல ருத்ராஜ் இன்வால்வ் பண்ணுவாங்களா? இன்வால்வ் பண்ணுவாங்க. அவர் பேர் என்ன? மகாராஷ்டிரா பவுலர் முகேஷ் சௌத்ரி. பேர் இப்படி தெரியற அளவுக்கு அப்படி ஆச்சு. அவரை திரும்ப எடுக்காதீங்க அப்படின்றீங்க. அவரு ரிட்டைன் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அவர் ரிட்டைன் பண்ணுவாங்க. ருத்ராஜோட இது இல்ல, கண்டிப்பா ரிட்டைன் பண்ணுவாங்க. விளையாடுறது வந்து அவங்க தெரியல, அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுவாங்களே. கலீலுக்கு ஒரு பேக்கப் எப்படியா இருந்தாலும் வேணும், அதனால கண்டிப்பா இருப்பாரு. ஐ ஃபீல் அது குர்ஜப்ரீத் சிங் தான் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். குர்ஜப்ரீத் சிங் தான் நல்லா இருக்கும். அப்பதான் இவங்க தான் 3 பேக்கப் வச்சுக்கிறாங்களே, 2 பேக்கப் வச்சுக்கிறாங்களே. பாஸ் பவுலிங் பேக்கப் எக்ஸ்ட்ரா இருந்தா நல்லது தானே. அதனால அது என்னன்னு பார்ப்போம். சரி, சிஎஸ்கே விடுங்க. எஸ்ஆர்ஹெச் ஏதோ பவுலிங் கேம்ப் அதை சொல்லுங்க. பவுலிங் கேம்ப் வந்து அண்டர் த வாட்ச்ஃபுல் ஐஸ் ஆஃப் வருண் ஆரன் அப்படின்லாம் பார்த்தேன் பாட்னால. வருண் ஆரன் லெக் ஸ்பின்னிங் கோச்சார சேர்ந்து நிறைய ஸ்பின்னிங் இதெல்லாம் பண்றாங்கன்னு அதான் ஐ திங்க் அவங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஷமியை ரிலீஸ் பண்ணிட்டு நம்ம ஏதாச்சும் உனக்கு இவங்க எல்லாம் நல்லா போட்டாங்களே, நம்ம டொமஸ்டிக் பவுலரா போயிடலாமா. அஷ்துபே ஒருத்தரையும் கண்டுபிடிச்சா, அந்த ஒரு ஸ்பின்னிங் ஆப்ஷன் கிடைச்சிச்சு. லெக் ஸ்பின்னர் தான் சாஹா ட்ரை பண்ணாங்க. பட் ஆனா அவருக்கான சான்ஸே கொடுக்கல. அவர் வெளியே சரியா போடலையா என்னன்னு தெரியல. அவர் டொமஸ்டிக் அதான் ஜீஷன் அன்சாரிக்கு தானே சான்ஸ் கொடுத்தாங்க. அதான் அவரும் பெருசா லைக் போல்டு கொஞ்சம் இனிஷியலா நல்லா போட்டாரு. அதுக்கப்புறம் விக்கெட்ஸ் அடிக்கல. லெக் ஸ்பின்னர் வந்து எக்கனாமிக்கலா போடுறது வேற. பட் அந்த கிரவுண்ட்ல அவங்களுக்கு வந்து விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் வேணும் அந்த அளவுக்கு. மீன் அதான் இந்தியன் பேஸ் பவுலர்ஸ், இந்தியன் ஸ்பின்னர்ஸ் இது பண்றாங்க. நான் திங்க் நிறைய நம்ம மொழி சிஎஸ்கே கேம்ப் மாதிரி தான் எல்லாம் இந்த இன்டர் டொமஸ்டிக் நிறைய T20 லீக்ஸ்ல இருந்தவங்க எல்லாம் நிறைய வந்தாங்க போல. ட்ரைங் அவுட் இந்த விக்னேஷ் புத்தூர் அந்த மாதிரி யாராச்சும் ஒரு ஸ்பின்னருக்கு தான் மெயினா பண்றாங்கன்னு நினைக்கிறேன். பாப்போம் யாரை எடுக்கிறாங்கன்னு. இப்போ நமக்கு தெரியும். ஸோ இப்போதைக்கு இவ்வளோதான் இந்த எபிசோடு. அப்படியே பாப்கார்ன் மேலே அப்படியே சீசனிங் தூவுற மாதிரி தூவி இருக்கீங்க எல்லா டீமை பற்றியும் கொஞ்சம் கொஞ்சமாக. முதலாளி நீங்கள் சொல்கிறத சொல்லிட்டீங்கன்னா கம்பெனி மூடிடலாம். அதான் இப்போ ரிட்டென்ஷன் டேட் வர மோர் நியூஸ் அதிகமாக வருது. ரஞ்சி ட்ரோஃபி சீசன் வேற ஆரம்பிக்குது. ஸோ திஸ் வில் ஆல்சோ ஹேவ் an impact. நீங்க சீசன் சொல்றீங்களா? இதோட சைன் ஆஃப் பண்ணிப்போம். வில் பி பேக் வித் மோர் வீடியோஸ். பை.